ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜோஹோக்கு வந்து ஃப்ரெஷராக அப்ளை பண்ணியிருப்போம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு. ஸோ அந்த ரோல் அப்ளை பண்ண பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண போர்ட்டலில் ஸோ யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு மட்டும் மெயில் வந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வந்து இந்த இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து போன சாட்டர்டே, இன்னைக்கு மண்டே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜோஹோ கார்பரேஷன். So congratulations, pleasure invite you for the first premises level 1 written test on February 3rd 2024 Saturday 9 AM அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க. ஸோ லெவல் 1 டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த லெவல் 1 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுமே வந்து என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா February 3rd இருக்க போகுது. அந்த February 3rd சாட்டர்டே வரைக்கும். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டீட்டெயில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு லெவல் 1 தான் இருக்கும். அந்த லெவல் 1 என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த லெவல் 1 ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 minutes, வந்து 1.5 hours இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுமே வந்து நமக்கு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்டி பிரிச்சிருக்காங்க, தென் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1.5 hours கொடுத்துருக்காங்க. இது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி நோட் அப்படின்னு சொல்லிட்டு சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன நோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் ஒன்லி லெவல் 1 ரிட்டன் டெஸ்ட் ஆன் February 3rd. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக February 3rd தான் இருக்கும். தோஸ் ஹூ கெட் ஷார்ட் லிஸ்டட் ஃப்ரம் லெவல் 1 வில் பி ரிசீவிங் அண்ட் இமெயில் வித்தின் 3 weeks அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து லெவல் 1 எக்ஸாம் போய் எழுதுறீங்க. ஸோ லெவல் 1 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த லெவல் 1 எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் லெவல் 2ஓட இன்டர்வியூ ப்ராசஸ் ரவுண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3 weeksக்குள்ளே வந்து உங்களுக்கு மெயிலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ்லாம் வரும். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்த கொடுத்துருந்தாங்க. ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 20 கொஷின்ஸில் நமக்கு வந்து டைம் டியூரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 minutes கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஆப்டிடியூட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இதில் கிடையாது. ஸோ டைம் டியூரேஷன் 60 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி இவங்க சம் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, there are 20 questions in the section Zoho and 60 minutes of time allotted solve them. The difficult level of Zoho aptitude section considers somewhere between medium to high. ஸோ உங்களுக்கு வந்து மீடியம் டு ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் யூ ஹாவ் த லிட்டில் ஃபாஸ்ட் வெல் சால்விங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சால்விங் தெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாபிக்ஸ்லாம் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ஆவரேஜஸ், லாகர்தம்ஸ், தென் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஷன்ஸ், தென் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், தென் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் proportion, simple and compound interest, and the geometric mensuration, then simplification, probability, permutation and combination, then data sufficiency அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இந்த வெப்சைட்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டியூரேஷன் அண்ட் டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே இந்த வெப்சைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சாம்பிள் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
யா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜோஹோ அப்ளை பண்ணிட்டு யார் யார் வெயிட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த இன்டர்வியூஸில் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னோட 1-to-1 செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி 1-to-1 ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களோட நான் 1-to-1 செஷனில் வந்து கண்டிப்பாக இருக்கேன். உங்களோட queries அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.